அனட்டா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி, நியூ டெஸ்டமெண்ட்ல செமஸ்டர் 1. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகங்களும் சேர்ந்தது செமஸ்டர் 1. மொத்தம் 3 செமஸ்டர். புதிய ஏற்பாட்டில் 3 செமஸ்டர். அதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மத்தேயு, மார்க்கு 2ஐயும் முடித்துவிட்டு இப்பொழுது மார்க்குல மத்தேயு முடித்து விட்டோம். மார்க்ல 7வது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இதுல 13 மற்றும் 14வது அதிகாரங்களிலே அடங்கி இருக்கிற பல சத்தியங்களை 10 கேள்விகள் மூலமாக கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்றைக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி 2024வது ஆண்டு திங்கட்கிழமை. அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. வாட் a loving daddy you have been. எங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல உம்முடைய வேத புஸ்தகமாகிய டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேங்க்யூ லார்ட், கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை சத்தியங்களையும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தருகிற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு இன்னும் வெளிச்சம் உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாகவும் யூடியூப் வாயிலாகவும் இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னாரே, என்னுடைய சமாதானம் அது நிலையான சமாதானம், நிறைவான சமாதானம் என்று சொன்னாரே. அந்த நிலையான நிறைவான சந்தோஷம் இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக கர்த்தாவே நிலவரமாக தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக. உமக்கே துதிகான மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். வெரி குட். ஆமா, எல்லாருடைய முகங்களும் பிரகாசமா இருக்குது. இன்னும் பிரகாசம் அடைய வேண்டும். திருப்தி அடைந்து விடாதீர்கள், சரிங்களா? சில கேள்விகளுக்கு பதில் உடனடியாக தெரிகிறது போல தோன்றினாலும் அதை உடனே எழுதிடாம இது கரெக்டு தானான்னு இன்னொரு முறை நீங்க அலசி பாருங்க. கரெக்டுங்களா? நீங்க இந்த வகுப்பு பங்கு பெறுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவது உங்களுடைய ஹோம்ஒர்க் தான். இந்த கேள்விகளுக்கு 2 அல்லது 3 மணி நேரங்கள் அந்த 2 அதிகாரங்களிலும் தேடி கண்டுபிடித்து அந்த நேரத்தை நீங்க தேவனுடைய வார்த்தையோடு செலவழிப்பது, தேவனோடு செலவழிப்பது. நீங்க அப்படி செலவழிக்கிறீங்க. எப்படியாவது நேரத்தை கண்டுபிடிங்க. பிசாசு சொல்லுவான், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவான். இதற்கு நேரத்தை கண்டுபிடிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஏராளம் தாராளமாக நேரம் இருக்கும். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். தேவனுடைய அனந்த ஞானம் தம் பிள்ளைகளுக்கு தேவையான யாவற்றையும் முன் ஆயத்தம் செய்து வைப்பதே. பழைய புதிய ஏற்பாடுகளிலிருந்து 2 உதாரணங்கள் எழுதுக. The infinite wisdom of God is to prepare everything for his children in advance. Write 2 examples from the Old and New Testaments. கேட்கிறவங்க சொல்லுங்க. இதுல ஆளுக்கு ஒரு பதில் சொல்லணும். ராபி பரட்ட கேட்டா நாளையே சொல்லிடுவாரு. பட் எல்லாருக்கும் வாய்ப்பு வேணும். இருங்க ராபி. சோ கேள்வியை நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. மனிதனுடைய அறிவுக்கு ஒப்பாக்க கூடியது அல்ல தேவனுடைய அறிவு. அவருடைய ஞானம் அனந்த ஞானம், சாவரின் விஸ்டம். நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நிறைய சேமிப்பு செய்து வைக்க விரும்புகிறோம். சிலர் செய்து வைக்கிறாங்க, பலரால முடியறது இல்லை. அப்ப நாமே அப்படி பிளான் பண்ணும்போது நம்முடைய
தகப்பனாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய அனந்த தெய்வீக ஞானத்தின்படி நமக்கு தேவை என்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல பல உதாரணம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 2, புதிய ஏற்பாட்டுல 2. ஒன்று மட்டும் சொல்லுங்க. ராபி பிரதர் ஒண்ணு சொல்லுவாங்க, சின்னப்பன் அங்கிள் ஒண்ணு, ஈசாக்கை ரூத் சிஸ்டர் பலியிடும் ஒண்ணு. முன்பே ஆபிரகாம் தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை, புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். போதும், நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பேரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். முன்னதாகவே foreordained according to his sovereign wisdom. எஸ் சின்னப்பனங்கள், நீங்க ஒண்ணு சொல்லுங்க பழைய ஏற்பாட்டுல. யோனா தீர்க்கதரிசியை ஆயத்தம் பண்ணி ஓகே, மீன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். வெரி குட், வெரி குட். எஸ் ரூத் சிஸ்டர். தேசத்தை தேசங்களை சுதந்திரிக்கிறதுக்கு கானானுக்கு ஆட்களை அனுப்பி வெரி குட். அவருடைய அனந்த ஞானம். வெரி குட். கானான் தேசத்துல என்னெல்லாம் வச்சிருந்தாரு? பட்டணங்கள், வீடு, வாசல், தோப்பு, துறவு எல்லாம் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். எஸ் லிதியா சிஸ்டர் சொல்லுங்க, நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லுங்க. வியாதியிலிருந்து விடுதலையா வச்சிருக்கிறார் எங்களுக்கு. வியாதியிலிருந்து வெரி குட், வெரி குட். தழும்புகளை புறக்கிறதுக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ட்ரவியா சிஸ்டர், புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்க. சாப்பாடு இல்ல, அவர் பந்தியில சாப்பாடு முன் ஆயத்தம் செய்து வைத்தது. அது கூட போன அதுக்கப்புறம் தானே ஆயத்தம் பண்றாருல்ல. சரி, நம்முடைய பகுதியில இருக்கு. அதை யாராவது சொல்லுங்க. இந்த 2 அதிகாரத்திலேயே ஒரு முன் ஆயத்தம் செய்து வைத்தது ஒண்ணு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே கொஸ்டின் எடுப்பேன். யாரும் சொல்லலாம். பஸ்காவுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். குறிப்பா எதை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு? டாங்கி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. வேற கம்பளம், மேல் வீட்டறை. வெரி குட். மேல் வீட்டறை 14, 15 வாசிங்க. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்களா, அந்த கழுதைய பிடிக்கும் போது அது எப்பா அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கு, அவுத்துட்டு வாங்குறாருல. அந்த வீட்டை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமித்து வச்சிருந்தாரு பாருங்க. அது எந்த வசனம்? அவன் தண்ணீர் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். எந்த வசனம்? 13. ரைட். அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுடைய எதிர்படுவான், அவன் பின்னே. பாருங்க, எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? அருமையானவர்களே, இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். எல்லாவற்றிற்கும் பொருந்தும் அப்படின்னா என்ன பொருள்? நீங்க ஒரு உங்க பிள்ளை படிச்சுட்டு ஒரு ஜாப் அப்ளை பண்ணானா அவனுக்கு ஒரு வேலையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். சரிங்களா? அவன் நல்லவன் கெட்டவன்லாம் நீங்க நான் யோசிக்கவே கூடாது. அவன் சரியா ஜெபம் பண்ணல, ரட்சிக்கப்படல, அப்படிலாம் யோசிக்காதீங்க அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்க முன்பதாகவே என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருந்தார் பாருங்கல்ல. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ரைட்? ஆமா, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலனையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நல்ல தீர்க்காயுசு, அட்லீஸ்ட் 120 வருஷத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உங்களுக்கு தேவையான வீடு, வாசல், தோப்பு, துறவு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆஸ்திகள், ஆபரணங்கள், ஆவணங்கள், எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆனா நீங்க பைபிள்ல பாருங்க, கொஞ்சம் பேர் தான் எக்ஸல் ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் சிறப்பான, அதாவது கர்த்தருடைய மிக சிறந்ததில் வாழ்ந்தவர்கள் மிக மிக வெகு சிலர் தான். அதற்கு காரணம் என்ன யோசிங்க. சரியான சத்தியத்தை அறியாதனால என்ன பிரச்சனை?
விசுவாசம் இல்லாத தேவன் வைத்திருக்கிற மிக சிறந்ததை கண்டுபிடிக்கிறது இல்ல. ரைட்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். சரியா? அவங்களால பாருங்க, மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி ஏற்கனவே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா கண்டுபிடிப்பவர்கள் வெகு சிலர். ஏனென்றால் அத முதலாவது இவர்களால விசுவாசிக்க முடியும். எனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் இருக்கு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக பலியிட்ட தேவன், அவரோடு கூட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆயத்தமா இருக்கிறது என்கிற அறிவு இல்லை. சரிங்களா? அடுத்தது என்னல்ல, இதுக்கு நான் ஃபுல்லி குவாலிஃபைடுங்கிற அந்த அறிவு இல்லை. நான் இன்னும் எதையாவது செய்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று கனவு காண்றாங்க. நான் ஏற்கனவே ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு, ஐ எம் ஃபுல்லி எம்பவர்ட் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அதிகமாக இல்லை. சரிங்களா? நீங்க அதை நினைங்க. வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனையையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். வெரி குட். எல்லாவற்றையும், ஆரோக்கியம், உங்க ஃபேமிலியில நல்ல ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய சால்வேஷன், உங்களுக்கு தேவையான வீடு, வாசல், தோப்பு, துறவு எல்லாம் வச்சுட்டாரு. நமக்கு அதுக்கு தேவையான விசுவாசம் தான் தேவை. இங்க கூட ஒரு சிலர் நினைச்சிட்டீங்க, என்ன நினைச்சிருக்கீங்க? சரி, நமக்கு இத்தனை வயசு ஆயிட்டு இனிமே எதுக்கு அதெல்லாம், அப்படி நினைக்காதீங்க. ஆமா, 2 பேரை நான் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். மகேஸ்வரி சிஸ்டரும் சின்னப்ப நாங்களும் முன்னாடி ஓடணும். ஆமா, நீங்க என்ன திரும்ப உங்க வயது திரும்ப வாழ வயது போல் ஆகணும். சரிங்களா? 2 பேருக்கும் 25 வயசுல உங்க முடி எவ்வளவு கருகருன்னு இருந்ததோ அப்படி வரணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஆமா, சின்னப்பன் அங்கிள் இல்ல, எங்க போயிட்டாங்க சின்னப்பன் அங்கிள்? ரைட், எல்லாரும் தலையில கை வைங்க, பவர் ரிலீஸ் பண்ணுவோம். ஆமா, எல்லாருக்கும் 25 வயசுல எவ்வளவு முடி இருந்ததோ அவ்வளவு முடி வருது. எல்லாருடைய முடியும் கருப்பாகுது. சின்னப்பன் அங்கிள் தலையில கை வைங்க. சின்னப்பன் அங்கிளும் மகேஸ்வரி சிஸ்டர் தான் சீனியர்ஸ். ஆமா, நீங்க எங்களுடைய ஃபோர் ரன்னர். உங்க மனதை மாத்துங்க. உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அதற்கு அடையாளமாக உங்க தலையில 25 வயசுல உங்க முடி எப்படி இருந்ததோ அப்படி மாறுது. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இது கொஞ்சம் எல்லாம் சைலன்ஸ் போடுங்க. பாருங்க, மலை போல இருக்கிற அவிசுவாசத்தை புரட்டி நம்ம சமுத்திரத்துல தள்ள போறோம் இயேசுவின் நாமத்தினால. யார் யாரெல்லாம் தலையில கை வச்சிருக்கிறார்களோ அவருடைய சிந்தையில இருக்கிற எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக. பழைய சாத்தானே விட்டுவிடு இயேசுவின் நாமத்தினால. எல்லா அவிசுவாசமும் அங்கே மறைந்து போகுது. எல்லா பால்டு ஹெட்டும் அகன்று போகுது. எல்லாம் புதிய 25 வயசுல ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முடி இருந்ததோ எவ்வளவு கருப்பா இருந்ததோ அப்படி இயேசுவின் நாமத்தில் மாறுவதா. தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய கரத்தினால இந்த அற்புதத்தை செய்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் தியானிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று விளங்க பண்ணுவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆமென். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதற்குரிய இரத்தத்தை நாம் திருவிருந்தில் பானம் பண்ணுகிறோம்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அதன் மேன்மைகள் 5 எழுதுக. What blood do we drink in the communion? Write 5 virtues from 2 Corinthians chapter 3. வெரி குட். நான் கேட்கிறவங்க பதில் சொல்லுங்க. ரூத் சிஸ்டர் சொல்லலாம். அவருடைய சரீரம், மற்றது உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கை யார் சொன்னது? ரூத் சிஸ்டர் தான் சொன்னாங்களா? ஓகே, கரெக்ட். பாருங்க, எதற்குரிய ரத்தம் 14:23 வாசிக்கலாம்.
24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஆஹ் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. போதும். பாத்தீங்களா? அப்போ அந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் எழுதப்பட்டது. ரைட்? அப்போ அதுக்கு நீங்க 5 மார்க்ஸ் போட்டுலாம். அப்புறம் இந்த 5க்கும் ஒவ்வொரு மார்க்கு. ரூல்ஸ் சொல்றீங்களா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலிருந்து அந்த அதனுடைய மேன்மைகள் 5 எழுதுக. எஸ். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் அவருக்கு நிரூபங்களாக இருக்கிறோம் என்ற ஒரு வசனம் இருக்கு. அந்த 2 கொரிந்தியர் 3ல இருக்கா? ஆமா. வாசிங்க, சொல்லுங்க. எத்தனாவது வசனம்? கேள்வி என்னென்றால் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலிருந்து புதிய உடன்படிக்கையின் மேன்மைகள் 5 எழுதுக. 3 பேருக்கு நினைக்கிறேன். தேவனால் உண்டாயிருக்கிறது. நாங்கள் அவருக்கு குறிச்சு வச்சிருந்தேன். அவருக்கு நிரூபங்களா இருக்கிறவன் நான் வாசிச்சு. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? 1 சொல்லிட்டீங்க. அப்ப இன்னும் 4 இருக்கா? அதுல எழுதியிருக்கீங்களா? புதிய உடன்படிக்கை ஊழியக்காரரா இருக்கும்படிக்கு அவர் எங்களை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். வெரி குட். தகுதி உள்ளவர் ஆக்கிட்டார். 1. எத்தனாவது வசனம்? 6வது வசனம். 6. ஓகே. அவரே எங்களை தகுதிப்படுத்திட்டார். 1. வேற? ஆவிக்குரியதா இருக்கிறது அந்த உடன்படிக்கை. ஓகே. 2. வேற? 5வது வசனம். வேற எழுதிருக்கீங்களா ரூ சிஸ்டர்? இழுத்து கொல்லுகிறது. இது உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே. ஆவிக்குரியதா இருக்கிறது சொல்லி. ஓகே, வெரி குட். இப்ப நானே சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிடுங்க. அதுல அந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல அண்டர்லைன் பண்ணி நீங்க நம்பர் போடணும்னா போடுங்க. 2 கொரிந்தியர் 3 8வது வசனத்துல மகிமையுடைய உடன்படிக்கை. சரிங்களா? 1. 2வது 9வது வசனத்துல பாருங்க, நீதியை கொடுக்கிற புதிய உடன்படிக்கை. அது யாரு? தாரா சின்னப்பனாங்கள் உங்க ஐடியில இருந்து வருது. ஓகே, கேன்சல்டு. பாருங்கள், புதிய உடன்படிக்கை நீதியை கொடுக்கிறது. 1வது மகிமையுடையது, 2வது நீதியை கொடுக்கிறது, 3வது அதிக மகிமை உள்ளது. ஏற்கனவே அது பார்த்துட்டோம். ஓகே. 4வது பாருங்க, 11வது வசனத்துல நிலைத்திருப்பது. நீங்க இந்த 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முழுவதையுமே நீங்க தியானித்து பாருங்க. சரிங்களா? அதுல நிறைய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு. புதிய உடன்படிக்கை கூடிய ஆசீர்வாதம். நிலைத்திருப்பது. அடுத்து பாருங்க, தைரியத்தை கொடுக்கிறது. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஆமென். நீ அந்த அதிகாரம் முழுவதும் அதான் விடுதலை கொடுக்கிற அந்த ஊழியம் 17வது வசனத்துல இருக்கு. மறுரூபப்படுத்துகிற ஊழியம், நம்முடைய தகுதி தேவனால் உண்டாய். இப்படி நீங்க ஒரு 10 காரியத்தை கண்டுபிடிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கையின் மேன்மைகள் அநேக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை திரும்ப திரும்ப தியானிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ எதற்குரிய ரத்தத்தை நாம் திருவிருந்தில் பானம் பண்ணுகிறோம் என்றால் புதிய உடன்படிக்கை. அதனாலதான் இயேசு சொன்னார், இது என்னுடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அந்த பஸ்காவை அவங்க பானம் பண்ணும் பொழுது சொல்றாரு, அந்த இது ரத்தத்தை பானம் பொழுது, இது என்னுடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. ஓகே, 3வது கேள்விக்கு போலாம். ஒளிந்து போகாதது ஒன்றே ஒன்றுதான், அது என்ன? There is only one thing that does not pass away. What is it? வெரி குட். நான் கேட்கிறவங்க தான் சொல்லணும் பதில. எஸ் சிஸ்டர் ட்ரவியா சொல்லலாம்.
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை அவற்றை வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வெரி குட், கரெக்ட். 13:31 அவருடைய வார்த்தை ஒளியாது. இன்னும் நீங்க இத குறித்து இவன் என்ன சொல்றான்? யோசுவா என்ன சொல்றான்? அவருடைய வார்த்தையை குறித்து ஒரு அழகா சொல்லுவான். தெரிஞ்ச சொல்லுங்க, நீங்க தேடி எடுக்க வேண்டாம். இரவும் பகலும் தியானமா இருக்கு சொல்றார். ஓகே, அவ என்ன சொல்றானா, அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் நிலத்தில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, அவர் சொன்ன நல்வார்த்தை ஒண்ணும் தவறாது. அப்படி நீங்க யோசித்துக்கிடுங்க. எல்லாரும் நீங்க அப்படி பிலீவ் பண்ணுங்க. என்னை குறித்து என் தகப்பனாகிய தேவன் என்ன நல்வார்த்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதுல ஒன்றுமே தவறாது. தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் எதை அதிகமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை. இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், இது எல்லாம் நமக்கு உரியது. ஒரு தைரியம், ஒரு தாராளம். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ளே ஒரு தாராளம் ஏராளம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன பொருள்? ஈகோல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, தைரியமா பேசுவீங்க. இதான் வசனம் இப்படித்தான் சொல்லுதுன்ட்டுல. அப்போ அந்த வார்த்தை, அந்த நல்வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. ஹல்லேலூயா. 4வது கொஸ்டின் போலாமா பிரதர்? முதல் பஸ்கா எந்த அடிமைத்தனத்திலிருந்து யாரை மீட்டது? இரண்டாம் பஸ்கா எந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டது? From what slavery did the first Passover rescue, and whom did it rescue? From what slavery did the second Passover deliver us? Very good. கர்த்தர் நல்லவர். Yes sister மகேஸ்வரி சிஸ்டர். முதலாவது அடிமைத்தனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் மீட்கப்பட்டது. ஓகே, 2.5 + 2.5 5 மார்க்ஸ். அப்புறம் மற்றது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி இருக்கிறார். கொலோசியர். ஓகே ஓகே ஓகே. இன்னும் வேற என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க? வேற யாராவது? அந்தகார அடிமைத்தனத்திலிருந்து, விக்கிர ஆராதனையின் அந்தகார அடிமைத்தனத்திலிருந்து. ஓகே, வேற யோசிங்க. வேற ஏதாவது எழுதியிருப்பீங்க? பாவம், மரணம், சாபம், ரோகம். ஓகே, யாராவது இப்படி எழுதினீங்களா? நியாய பிரமாணமாகிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டது. நீங்க அதுக்கு நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் மார்க் போடுங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, பிரதானமான விடுதலை எதிலிருந்து வந்ததுன்னா, நியாய பிரமாணம், கட்டளைகள் ஜனங்களை கட்டி வச்சிருந்தது. தேவனண்டை போக முடியாதபடி கட்டி வச்சிருந்தது, நடிச்சுவரா இருந்தது, பகையை உண்டாக்கியது. சரிங்களா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டது. ஓகே, 5வது கொஸ்டின் போலாம் பிரதர். குட். சுவிசேஷ விரோதிகள் சுவிசேஷகர்களை விசாரிக்கும் போது எந்த 2 காரியங்களை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், ஏன்? What 2 things should the evangelist of gospel not do when the enemy is questioning? What should they do and why? Yes, ஜெயக்குமார் அனட்டா சிஸ்டர். என்ன பேசுவோம் என்று எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. முன்னதாக அடுத்ததா சிந்திக்கவும் கூடாது. என்ன பேசுவோம் என்று சிந்திக்கவும் கூடாது. ஏனென்றால் பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு வார்த்தையை தருவார் அந்த நேரத்தில். வெரி குட், கரெக்டான பதில். நான் வாசிக்கிறேன் 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி. இது பாருங்க, ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் போது மாத்திரமல்ல, எல்லா பகுதியிலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ரைட்?
ஏனென்றால் நீங்கள் நல்ல தேவனோடு சஞ்சரிக்கீங்க பாருங்க, இல்லையா? மணிக்கணக்காக நீங்க ஆயத்தம் பண்றீங்க, நிறைய நல்ல சரியான சத்தியத்தை அறியறீங்க, தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. எனவே நீங்கள் சந்திக்க போகிற எந்த சவாலையும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, மண்டையை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. இதை நான் எப்படி ஜெயிக்க போறேன், இவர்கிட்ட நான் எப்படி பேச போறேன், இல்லையா? இது எல்லா இடமும் அப்ளை ஆகும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வசனத்துல நல்லா வளர்றீங்க, கவலையே படாதீங்க. இட்ஸ் கண்டிஷனல். தேவன் அதை இயேசு கண்டிஷனா சொல்றாரு, முன்னாடியே போட்டு மண்டையை குழப்பாதீங்கப்பா, இந்த பிரச்சனை நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படி நீங்க மண்டையை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை, குழப்ப கூடாது. ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம், சரி இப்படி வச்சுக்கிடுவோமே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஒரு பிரச்சனையோடு உங்க பேரை வாரான் அப்படி வச்சுக்கிடுவோம், ஸ்கூலு போறான், உங்க ஒரு பிரச்சனையோடு வாரான். என்ன பிரச்சனை சொல்லலாம், ஒரு கெட்ட பையனோட பழகிட்டான், சரிங்களா? அவனுக்கு தெரியுது இது சரியில்லை அப்படின்ட்டு. இத நீங்க அவன்கிட்ட நீங்க உங்களுக்கு வேற ஆள் மூலமா தகவல் வருது, இவன் இந்த பையன் கூட நேரம் செலவழிக்கிறான், இப்படியே வச்சுக்கிட்டோம், ஸ்மோக் பண்றான். உங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே நீங்க என்ன, இன்னைக்கு சாயங்காலம் என் பேரன்ட்ட இதை பற்றி பேசணும், பேசி என்ன செய்யணும், இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாதுடா, இது உனக்கு சரீரத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, இவன் எங்க கேட்பானா கேட்க மாட்டானா, எப்படி சொல்ல, எனக்கு ஞானம் இல்லையே, இதுக்கு எப்படி நேரம், இப்படி எதுவுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, சரிங்களா? இதே போல உங்க கணவன் அல்லது உங்க மனைவி, அவங்க மருமகா, யாரா இருந்தாலும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப திரும்ப காரணத்தை சொல்றேன், நீங்க நல்ல வசனத்துல ஊறுகிறீங்க, அதான் மேட்டர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இவ்வளவு இன்வால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றீங்க, சோ தேவனோடு சஞ்சரிக்கிறீர்கள். சோ நீங்க விசுவாசத்தோடு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த நாளிகையிலே அருளப்படும். நீங்க நம்ம எல்லாருக்கும் நீங்க நிறைய இப்ப எக்யூப் ஆயிருக்கீங்க, நீங்க என்ன செய்யல அப்படியே வச்சுவிடோமே, நீங்க கேள்விப்படுறீங்க என் பையன், என் கிராண்ட் சன் ஸ்மோக்கிங் புதுசா பழகுறான் அல்லது அதுல அடிக்ஷன் ஆயிருக்கிறான், இன்னைக்கு இந்த மேட்டரை நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணம் வந்த உடனே குழம்பாமல் தயங்காமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா, வந்த உடனே அவன் தலையில கை வச்சு நீங்க என்ன செய்யலாம், பேசலாம், இல்லையா? என்ன பேசலாம், இயேசு நாமத்தினால உங்க பேரு ஜான் வைங்கள, ஜான், இயேசு நாமத்தில் இன்னையில இருந்து உனக்கு விடுதலைடா, பேசுங்க, தைரியமா பேசுங்க. ஆலோசனை எல்லாம் சொல்ல வேண்டியது, ஆலோசனை ஊழியம் எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இல்ல, அற்புத ஊழியம் தான் இருக்கு. ஆலோசனை யாருக்கு தேவை, இந்த கஷ்டத்தோட நீ வாழணும், இல்ல கஷ்டமே கிடையாதுங்க, அவர் எல்லா சிலுவையிலும் கஷ்டப்பட்டாரு, அவனுக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸா தான் இருப்பான். நீங்க ஓப்பனா தலையில கை வச்சு பேசுங்க, தலையில கை வச்ச உடனே நீங்க என்ன பேசணும்னு ஞானம் வரும், ஆண்டவர் தருவாரு, பேசுவாரு, சரிங்களா? இவனுடைய இருதயத்தை தவறான எண்ணத்தை கொண்டு வர்ற பிசாச விட்டு விடு, அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இல்ல ஆமா, அடுத்தக்கெல்லாம் உங்களுக்கு அவன்கிட்ட என்ன பேசணும்னு ஆண்டவர் சொல்லி தரேங்கிறார். இது ஊழியக்காரத்தா சொல்லி இருக்கிறாருன்ட்டு நீங்க ரைட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சு மார்க் போட்டு போயிட்டு இருக்க கூடாது. அப்ளிகேஷன் we have to apply in all the areas of our life. எதுல இருக்கட்டும் சரி, மற்றவங்களை ஏன் எடுப்போமே, நமக்கு நாம சில நேரங்கள்ல எதிரியா இருப்போம். எப்படி எதிரி, நீங்க செய்யறது உங்களுக்கே பிடிக்காம இருக்கலாம், அப்படி எடுத்துக்கிடுவோம். நீங்க சில காரியத்தை செய்கிறீர்கள், உங்களுக்கே பிடிக்கல, அப்ப என்ன செய்ய யோசிக்காதீங்க, தலையில கை வச்சு பேசுங்க, சரிங்களா? பல போசாத்தான இந்த தவறான பழக்கம் என்னை விட்டு ஓடு, இந்த டென்ஷன் ஆகுற கேஸ் என்னை விட்டு ஓடு, எனக்கு நான் டென்ஷனே ஆக மாட்டேன். அருமையானவர்களே, நீங்கள் தாராளமாக இப்ப நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. யூ கேன் ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். ஒரு செத்த வீட்டுக்கு போனாலும் அந்த சிச்சுவேஷனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு யூ ஆர் எக்யூப்டு, சரிங்களா? நம்ம வகுப்புல ஒரு வருஷம்னா 50 கிளாஸ் வந்திருக்கும், குறைஞ்சது 50 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாலே யூ ஆர் நாட் குவாலிஃபைடு, யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு, யூ ஆர் நாட் எம்பவர்டு, யூ ஆர் ஆல்ரெடி எம்பவர்டு. மேட்டர் என்னன்னா யூ ஆர் எக்யூப்டு, யூ ஆர் குவாலிஃபைட், யூ ஆர் எம்பவர்ட். இது ஃபர்ஸ்ட்லயே நடந்துட்டு
இங்க நீங்க ஜாயின் பண்ண முன்னாடியே நடந்துட்டு. இங்க என்ன நடந்துட்டுன்னா, யூ ஆர் எக்யூப்ட், எந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஆகவே நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, கவலைப்படக்கூடாது, சிந்தியாமலும் இருங்கள். சிந்திக்கவே கூடாது. எப்படி பிரதர் சிந்திக்காம இருக்க முடியும்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சில பிரச்சனைக்காக நீங்க 10 வருஷம் கவலைப்பட்டு 10 வருஷம் சிந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதிலே பருப்பு வேகல. இந்த ரெண்டையும் கீழ்ப்படிஞ்சு பார்ப்போமே. என்ன மகேஸ்வரி சிஸ்டர்? ஆமா, எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி சிலது கடந்திருக்கும், பல இது கிடைக்கல. இதுக்கு கீழ்ப்படியோமே. நான் இதை பற்றி இனிமே என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? இன்னொரு ரோல் இருக்கு. என்ன ரோல் இருக்கு? இதுக்கு மாற்றா என்ன செய்யணும்? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோமே. நீங்களாம் அநேகர் கனடாவில் இருக்கிறீங்க. உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அவருக்கும் அவன் மனைவிக்கும் பெரிய பிரச்சனை, டைவர்ஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யார் நீங்க தான் பண்ணீங்களா யாருன்னு தெரியல. பிரதர் அவங்க டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. சரி சிஸ்டர், நீங்க ஒரு கால் போட முடியுமான்னு கேட்டேன். பிரதர் கால்லாம் வர மாட்டாங்க அப்படின்னா. அவன் பேர் ஏதோ ஜான்னு வைங்களேன். போட்டோ இருக்கானே, போட்டோ இருக்கு, ரைட், என்ன செய்யலாம்? போட்டோ மேல கை வை. இவனை வந்து குழப்புகிற பிசாசு பாலை போய் சாத்தாரு இல்ல, விட்டு விடு. இவனும் இவருடைய மனைவியும் பேரை வேணா நீங்க கேட்டுக்கலாம். இயேசு நாமத்தினால இவங்க 2 பேரும் அன்பா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவார்கள். இப்படி பேசுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் எல்லாரோடும் கைடு பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆவியானவர் எப்பொழுதும் பேசிட்டு தான் இருக்கிறார். அது உங்ககிட்ட தெளிவா பேசுவாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும்? எல்லா பிரச்சனைக்கும் என்னுடைய நாவல சொல்யூஷன் இருக்கு, தீர்வு இருக்கு இல்லையா? ஆமா, யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் நீங்களும் கவனிங்க. எல்லா பிரச்சனைக்கும் உங்களிடத்துல தீர்வு இருக்கு. உங்க நாவல இருக்கிற பவரை கட்டவிழ்த்து விடுங்க. உங்க கையில பவர் இருக்கு, உங்க ஷேடோல பவர் இருக்கு, உங்க நிழல்ல பவர் இருக்கு, உங்க மொபைல் போன்ல பவர் இருக்கு. ஓகே, பாருங்க. இப்பொழுது நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். தேங்க்யூ பிரதர். 3 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என கேட்டார். அது எப்பொழுது? Only once in 3.5 years did Jesus Christ ask, shouldn't you pray for an hour? When is that? எஸ், ரேச்சல் சிஸ்டர் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ், கெத்செமனேயில் சீஷர்களிடத்திலே சொன்னார். ஓகே, 14:37 சொல்றாரு இல்லையா? அதை கூட வாசித்துடலாம். 14:37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுரு நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார். ஓகே, இப்ப ஏன் இந்த கொஸ்டினை எடுத்தோம்னா, இது ஈஸியா தான் இருக்கு. ஆனா ஏன் எடுத்தோம்னா, இன்றைக்கு ஜெபம் என்றால் என்ன என்று தெரியாமலேயே ஓவர் பிரஷர் கொடுக்குறாங்க பாருங்க இல்லையா? இப்படி கேட்கிறேன், எதற்கு கிறிஸ்தவம் முதலிடம் கொடுக்க வேண்டும்? யோசிங்க. கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஜெபத்திற்கா, அன்பிற்கா? அன்புக்கு. அன்புக்கு. எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஜெபத்திற்கா, விசுவாசத்திற்கா? விசுவாசத்திற்கு. சரிங்களா? ஜெபம் என்றால் என்ன சொல்லுங்க? ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவது. Fellowship with the Lord is prayer, right? அவரோடு உள்ள அந்த உறவு தான் ஜெபம். இப்ப எப்பெல்லாம் நம்ம அப்ப ஜெபிக்கிறோம் யோசிச்சீங்க? வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கும் போது நாம ஜெபிக்கிறோம். இப்போ உங்க கிச்சன்ல, உங்க பெட்ரூம்ல, உங்க வீட்டுல நிறைய வசனம் வச்சிருப்பீங்க. அதை நீங்க வாசிக்கும் போது உங்க கண்ணில் படுது, நீங்க அதை தியானிக்கிறீங்க. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய உறவுல தான் இருக்கிறீங்க. இன்னொரு விதத்துல நீங்க வொர்ஷிப் பண்றீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்க. நீங்க ஒரு போன்ல ஒரு நல்ல செய்தி வருது, அப்போ பாட்டிமா எனக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீங்க இல்லையா? அது ஒரு ஜெபம். இப்போ 1 hour இதுல உட்கார்ந்து இருக்கோம். இது ஒரு ரிலேஷன்ஷிப்.
இப்படியும் எடுத்துக்கலாம் பாருங்க. வார்த்தையோடு நம் நேரத்தை செலவழிப்பது, அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்றது, சமையல் பண்ணும்போது நீங்க டைனிங் டேபிள்ல ஆண்டவரை பற்றி பேசுறது, வார்த்தை, இது எல்லாமே ஜெபந்தாங்க. 3.5 வருஷ காலங்களிலே ஒரு முறை கூட பேதுருட்ட முழங்கால காட்டுன்னு கேட்கல, காலையில ஜெபம் பண்ணியான்னு கேட்கல. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், இப்போ மகேஸ்வரி சிஸ்டர் இருக்காங்க, ஒருவேளை அவங்களால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலன்னா குற்ற உணர்வு அடைய வேண்டியதில்லை. ரைட்? உட்கார்ந்தாலும் ஜெபந்தான். எல்லாமே அதான் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா நினைப்பீங்க. நீங்க சனிக்கிழமை இந்த கொஸ்டின் பேப்பர் வருது, சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளும் இந்த வசனத்தோட நீங்க நேரம் செலவழிச்சிருப்பீங்க, திங்க் பண்ணிருப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே தேவனோடு உள்ள உறவு தான். ரைட்? கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் கூடுதல் வெளிச்சம் தருவதற்கு ஜெபம் செய்ய சிறந்த வழிங்கிற புஸ்தகத்தை நீங்க படிக்கலாம். இது ஆன்லைன்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்கும். பெட்டர் வே டு ப்ரே. தமிழ் புக் இருக்கு, இங்கிலீஷ் ஹார்ட் காப்பி இருக்கு, அதோட அவருடைய மெசேஜ் இருக்கு. கேளுங்க. என்ன நடக்கும்னா கேட்கும்போது குற்ற மனச்சாட்சியிலிருந்து வெளியே வருவீங்க. அதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். இல்லையா? ஓவர் எம்பசைஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். 7வது கொஸ்டின் யாராவது வாசிங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அவர் வருகையை குறித்து அஞ்ச மாட்டார்கள், ஏன்? வெரி குட். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அவர் வருகை குறித்து பயப்பட மாட்டார்கள், ஏன் என்று லிதியா ஸ்டீஃபன் சொல்லலாம். சத்தியத்தை அவர்கள் சரியா அறிந்திருக்கிறபடியால் தேவனோட எங்களை ஒப்புரவாக்கி விட்டார் இயேசு. அவர் வந்தா நாங்க அவரோட போயிடுவோம். எங்களுக்குள்ள பாவம் இல்லை. அவ்வளவுதான். வெரி குட். சரியாக அறிந்தவர்கள் அவரை வரவேற்க ஆயத்தமாய் இருப்பார்கள். அதாவது ஆயத்தமா தான் இருக்கிறோங்கிற விசுவாசம் எப்பவுமே இருக்கும். அவர் நம்மை விட்டு, அவர் என்ன செய்யறதில்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு, கைவிடுவது மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு சில செய்திகள் பாருங்க, இந்த வந்துட்டாரு அந்த வந்துட்டாருன்னு சொல்லி, இல்ல குறிப்பா எம்டி ஜெகன் என்ற ஒரு சகோதரன் பாருங்க, அவர் செய்தியை கேட்கிறவங்க எல்லாம் பயந்துதான் வாழுவாங்க. ஆமா, ட்ரவியா சிஸ்டர் நிறைய கேட்டிருக்கீங்க, அதான் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு இடத்த அலுவலா போன இடத்துல சிஸ்டர் அவன் கிறிஸ்டியன் தான், அவ இந்த ஜெகனை பற்றி தான் சொன்னவா. நான் அவர்கிட்ட செய்திதான் நான் சொன்னேன், நான் ஒரு ஆளுடைய செய்தி தாரேன், நீங்க கேக்குறீங்களான்னு கேட்டேன். அப்ப அவ வாங்கோ நான் கேக்குறேன்னு சொல்லி, அப்ப உங்களோட செய்தியை கொடுத்தேன். அவ கேட்டுட்டு பிறகு அடுத்த நாள் அடிக்கிற எனக்கு திரவியா அதை அனுப்பி விடுங்கன்னு. இது ஒரு பெரிய ஊழியங்க. வருகை குறித்து பயம், நான் போதுமான அளவுக்கு ஜெபம் பண்ணலங்கிறது ஒரு குற்ற உணர்வு, இதிலே ஜனங்களை அடிமைத்தனம் பண்ணி அவிசுவாசத்துல கொண்டு விட்டுட்டான். ஜனங்கள் வாழவே இல்லை, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவே இல்லை. ஓகே, இதை பற்றி இன்னொரு கொஸ்டின் வருது, அதனால அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர் ரகுநாதன். தடைகள் நீங்கி விட்டதா? வெரி குட். எஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பிரதான ஆசாரியன் ஏன் தன் ஆடையை கிழித்தான்? யோசுவா ஏன் தன் ஆடையை கிழித்தான்? Why did the high priest tear his clothes? Why did Joshua tear his clothes? Very good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க, ஸ்கிரீன்ல வராதவங்க சொல்லுங்க. ஸ்ரீதேவி சிஸ்டர், கல்பனா. 14வது அதிகாரம் 62, 63. அதுல இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலுவானத்தில் ஈட்டிருக்கிறார் என்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகையும் நீங்கள் காண்பீர்கள் என்றால், உடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு வெரி குட். 5 மார்க்ஸ் போட்டுக்கலாம். அதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளவு அற்புதங்களை பார்த்த பிறகும் பிரதான ஆசாரியர்கள் போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் எல்லாரும் யோசிங்க. அது ரொம்ப முக்கியமான.
என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் மனிதனாக இருந்தாலும் அவர் வந்து தச்சனோட குமாரன் என்றாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்றது அவர்கள் அறியவில்லை. சாதாரண ஒரு தச்சனோட குமாரன் என்றுதான் அவர்கள் கொஸ்டின் என்னன்னா, அநேகர் அறிந்து கொண்டார்கள் இவர் வந்து தேவனுடைய குமாரன் என்று. பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இவர்களை போன்றவர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் யோசித்து பதில் சொல்லுங்க. எதனால அவர்களால இவ்வளவு அற்புதங்களை பார்த்த பிறகும் அவரே சொல்றாரு, எப்பா என்னதான் நம்ப முடியல, நான் செய்யற காரியங்களை வைத்தாவது நான் யாருன்னு கண்டுபிடிங்கிறாரு. ஏன் அவர்களால இயேசு தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்ன செஞ்சு வச்சிருந்தான்? அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ரைட். இப்ப அடுத்தால பி கொஸ்டின் என்னன்னா, யோசுவா ஏன் தன் வஸ்திரத்தை கிழித்தான்? யாராவது சொல்லுங்க. பாவம் செய்ய அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய்க்கல அவன் அப்படி செய்யறான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆயே பிடிக்க முடியல. முதல் தடவை போய் அவங்களை அந்த ஆயே பிடிக்க முடியல என்ற பொழுது அதனாலதான் அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு ஆண்டவர்கிட்ட அவர் அந்த உபாசிக்கிறார் போல. ஓ வெரி குட். இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது. அது என்ன இன்சிடென்ட்? போற்று போனதால் வந்து தாங்கிக்க முடியல. கானான் தேசத்தை பார்த்து வந்தவ சொன்ன மறுமொழியை கேட்டு. வெரி குட். 14:6 வாசிங்க. எண்ணாகமம் 14:6 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூரின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கிழிச்சுட்டு என்ன சொல்றாங்க? எப்பா இது அவர்கள் நமக்கு இரையாவார்கள், இது ஒரு சாதாரண காரியம், அற்ப காரியம் இல்லையா? ஆமா ஆமா. யாராவது நீங்க சொன்னா நீங்களே சட்டையை கிழிக்கலாம். என்ன எம்டி ஜெகன் இது ஈஸிடா, நம்மளை கைவிடவே மாட்டாருடா, இப்படி பொய்யா தப்பா சொல்லி கொடுக்காத, இல்ல ஈஸியா நம்ம போயிருவோம் பரலோகத்துக்கு. ஓகே, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டது பாருங்க. யோசுவா அங்க சட்டையை கிழிக்கிறான், இங்க பிரதான ஆசாரியர் சட்டையை கிழிக்கிறான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 9. என்ன? What is another word for stay awake? நான் கேட்கிறவங்க தான் பதில் சொல்றீங்க. இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுங்கள். பிரிசில்லா, ஹார்னா, ரஞ்சினி, அசோக் பிரதர், சலோமி. Be prepared, pastor, to ஆயத்தமாயிருங்கள். கேள்வி என்னன்னா, விழித்திருங்கள் என்பதற்கு வேறொரு வார்த்தை என்ன? சொல்லுங்க பிரதர். எச்சரிக்கையும் ஆயத்தமாயிருங்கள். வேற தூங்காமல் இருங்கள். தூங்காமல் இருங்க. ஓகே. ஜெபிச்சு கொண்டிருக்கணும், ஜெபிக்கணும். வேற வேற வேற